ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நைட்டே உப்பு கண்டம் போட்டலான்னு சொல்லி உப்பு கண்ட ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம். அரைக்கை அளவு கல் உப்பு, அதே அரைக்கை அளவு பெப்பர். நான் 2 கிலோ பீஃப் தான் எடுத்து இருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தேவைக்கு அளவாக சில்லி பொடி, அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக உரப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெப்பர் நல்லா தூக்கலாம் இருந்தால் தான் உப்புக்கண்ட டேஸ்டே வரும். நைட்டு ஃபுல்லாக கறியோட அந்த மசாலா நல்லா ஊறிட்டே இருக்கும். காலையில் நம்ம கோனூசியில் கோர்த்து மாலையாக போட்டு வெயில வச்சா போதும். கடந்த 2 வருஷமாக எங்கள் மாமியார் வந்து கோர்க்கில் போன வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அதுக்கு போன வருஷம் அவங்க ஊரில் இருந்தாங்க. 2 தடவையும் நானே தான் போட்டிருந்தேன். இந்த தடவை நான் மசாலா மட்டும்தான் போட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மிக்ஸ் பண்ணாங்க, எங்கள் மாமியார் வந்து கோர்த்தாங்க. ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. யார் வீட்லையெல்லாம் உப்பு கண்டம் போட்டுட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரியாணி இருந்துச்சு. அதே சூடு பண்ணி சாப்பிட்டு சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நேற்று வச்ச பிரியாணி மறுநாளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மதியானத்துக்கு குஸ்காவும் சந்தக்கறி சாப்பாடில் ஊற்றுற மட்டன் குழம்பு தான். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ரெட் ஹார்ட் போடுங்க. நான் குஸ்கா வைக்கும் போது பச்சை மிளகு தண்டு பிக்காமல் தான் போடுவேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக தயிர் ஊற்றுவேன், அரை லெமனும் பிழிஞ்சிடுவேன். இது எல்லாமே சேர்ந்து குஸ்காவுக்கு நல்ல ஒரு மனமும் உண்டாக்கும். சுவை அல்டிமேட்டா இருக்கும். மட்டன் குழம்புல மட்டன் நல்லா பஞ்சு போல வெந்திருக்கு. நீங்களே பாருங்க. மறு சாப்பாடு போட்டு வைக்கவும் மறு குழம்பு ஊற்றி வைக்கிறதுக்கும் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இன்னைக்கு டெசர்ட்டுக்கு எப்பவும் போல பால் பாயாசம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்டும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. 5 மணி தான் ஆச்சு. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. திருப்பூர்ல உப்புக்கண்டை போடும் போது தான் இந்த மாதிரி மழை துளியெல்லாம் வரும். யாரெல்லாம் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வருஷத்துல இந்த ஒரு தடவை உப்புக்கண்டை போட்டாலும் இந்த வருஷமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீலே இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கடைக்கு வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்த்துட்டேன். எல்லாம் டிஸ்பிளேல போட்டு வச்சுருந்தாங்க. நான் ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குன்னு. தௌஹீதா பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.